ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி ஒரு டிஐஒய் தான். இன்றைக்கி டிஐஒய் கான்செப்ட் வந்து ரீயூஸ். இது என்னோடய ஓல்டு பாட். இது கொஞ்சம் லீக்கேஜ் இருந்தது. ஸோ இதை வந்து வேறு மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு டேப் இருக்கும் இல்லையா, அந்த டேப் இருக்கக்கூடிய பாட் இது. இந்த டேப் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் மேக் ஓவர் பண்ண போகிறோம். இது என்ன பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு அனலக்ஷ்மி ஹிலன்ஸ். இந்த டிஐவிக்கு தேவையான திங்ஸு இது. ஆக்சுவலி இது ஒரு ஒயிட் போர்ட் மார்க்கர், அதோட இங்க். ஆக்சுவலாக இது வந்து டெரக்கோட்டா பெயிண்டில் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக நான் இந்த பிளாக் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சின்னதாக ஒரு ஷைன் ஒன்று கொடுக்கும் இது யூஸ் பண்ணினா. அப்புறம் கொஞ்சம் ஃபேப்ரிக் கலர்ஸ். நான் இங்கே வந்து ஃபேபர் கேசல் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதோட ஸ்டென்சில்ஸ். அப்புறம் தேவையான ப்ரஷ் அண்ட் ஒரு சின்னதாக ஒரு கிண்ணம் எடுத்துகிட்ருக்கேன். இது கொஞ்சம் கோல்ட் டஸ்ட் ஒன்று தேவை. அது ட்ரை டஸ்ட்டாகவே கிடைக்கும். அதுவும் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ கீழே வந்து ஒரு கிளாத் ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ இந்த பெயிண்ட் வந்து தரையில் படாமல் இருக்கிறதுக்கு இதை நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஏற்கனவே சின்னதாக ஒரு ஹோல் ஒன்று போட்டு வச்சுருந்தேன். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நான் இதை எடுத்து அப்ளை பண்ணுறேன். ப்ரஷ் யூஸ் பண்ணல. ஸ்ட்ரைட்டாகவே நான் அப்ளை பண்ணுறேன். அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குவோம் டெரக்கோட்டான்றதுனால. இம்மீடியட்டாகவும் காஞ்சிரும். ஸ்ட்ரைட்டாக ஜிக்ஸாக போட்டுட்டு லைட்டாக அந்த இது இருக்கிறப்ப நீங்கள் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நேரத்துலேயே நிறைய இடம் நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். இந்த இடம்லாம் கொஞ்சம் டென்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்ட் ஃபுல்லும் இதில் இந்த கலர் வந்து ஃபுல்லும் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டோம். ஒரு 5-10 மினிட்ஸ்குள்ளார ஃபுல் பாட்டுமே பெயிண்ட் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த ஃப்ளோ நல்லா இருந்தது. ஸோ இந்த கம்ப்ளீட் பாட்டுக்கு எனக்கு கம்ப்ளீட்டாக இந்த ஒரு பாட்டில் இந்த இங்க் தேவைப்படுது. இந்த பாட் ஃபுல்லும் இப்போ நல்லா ஃபுல்லும் பிளாக் அடித்தாச்சு. இப்போது இது மேலே இந்த ஸ்டென்சில் இல்லையா, அது யூஸ்வலாக அந்த ஃபேபர் கேசல்லே வருது நமக்கு. இந்த மாதிரியான இந்த ஸ்டென்சில் அழகாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த பேப்பர் தூக்கி போட்டுறாதீங்க, இது எகெயின் தேவை. ஃபஸ்ட் நல்லா ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணின பிறகு அந்த ஃபேப்ரிக் கலரில் இருக்கக்கூடிய பிளாக் பெயிண்ட் இருக்கு இல்லையா, நான் பிளாக் மட்டும் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த கேப் முதல்ல ஃபில் பண்ணுங்கள். இந்த கேப் மாத்திரம் ஃபில் பண்ணுங்கள், மற்ற இடம்லாம் வேஸ்ட்டு தான். இது பண்ணின பிறகு நான் டஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த கோல்டு டஸ்ட்டு. இது ஆக்சுவலி எனக்கு ஃபெவிக்ரில்லே இருக்குது இந்த மாதிரி. ஸோ இந்த கோல்டு டஸ்ட் இந்த கோல்டு டஸ்ட் வந்து ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு இதில் லைட்டாக கொட்டிக்கோங்க. கொஞ்சம் போதும், நிறைய வேணாம்.
இது வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் இப்போ மேலேருந்து கீழே ப்ளோ பண்ணுறேன். ஸோ கீழே வேறு எங்கேயும் பட வேணான்றதுக்காக ஒரு பேப்பர் கவர் பண்ணிவிட்டு இந்த இதில் கொஞ்சம் பெயிண்ட் வெட்டாக இருக்கு இல்லையா, அந்த வெட்டு மேலேயே இதை வந்து ப்ளோ பண்ணினா அந்த கோல்ட் டஸ்ட் போய் ஒட்டிக்கும். அதுதான் கான்செப்ட்டு. ஸோ இதை ப்ளோ பண்ணுறேன் இப்போது. அவ்வளோதான். ப்ரஷ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. பண்ணதும் மெல்ல இந்த ஸ்டென்சில் அப்படியே கழட்டிடுங்க. அவ்வளோதான். ஸோ அகெயின் இந்த ஸ்டென்சிலை இதே பேப்பர்லேயே அதே மாதிரி ஒட்டியிருக்கோங்க. அடுத்தது யூஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக இப்போது ஒரு டேம் கிளாத் எடுத்துகிட்டு இந்த சைடில் இருக்க இந்த எக்ஸஸை இப்படி சும்மா வைப் பண்ணாலே வந்துடும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லும் இந்த பேட்டர்னில் வரிசையாக நான் பண்ண போகிறேன். இன்னும் ஒன்று காமிக்கிறேன். எகெயின் அந்த ஸ்டென்சில் எடுத்துகிட்டு இதே மாதிரி ஸ்டென்சில் இதில் ப்ளேஸ் பண்ணுறேன். பிளாக் கலர் பெயிண்ட், கோல்ட் டஸ்ட் இதில் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ மெல்ல இந்த ஸ்டென்சில் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஆமாம், ஆஃப் பண்ண. அகெயின் இதை அப்படியே அழகாக ரிமூவ் பண்ணிவிடுங்க ஸ்லோவாக. அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ஒரு யூனிக் பேட்டர்ன் கிடச்சிரும். இது மாதிரி த்ரூ அவுட் இது நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபைனலாக அந்த டெம்ப்ளேட் இதில் வச்சாச்சு. அவ்வளோதான். ಎಷ್ಟು அவ்வளோதான். மெல்ல ரிமூவ் பண்ணிவிட்டு முடிஞ்சிச்சு. அந்த டெம்ப்ளேட் மறுபடியும் இதிலேயே ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இதை வாஷ் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான். இப்போது இந்த பார்ட் ஃபுல்லும் இந்த ஸ்டென்சில் வச்சு இந்த கோல்ட் பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எம்சில் சானிட்ரி இது ஒயிட் கலரில் கிடைக்கும். ஸோ அதை நான் எடுத்திருக்கேன். இதில் 2 இது இருக்கும். இது எபாக்சி காம்பவுண்டில் 2 டிஃப்ரெண்ட் இது இருக்கும். ஒரு ஹார்ட்னர் ஒன்று, ஒரு பேஸ்ட் மாதிரி 2ம் ஈக்குவல் காம்பினேஷனில் எடுத்துக்கணும். 2 ஈக்குவல் போர்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வச்சிடுறேன். இந்த 2த்தையும் இதில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா எம்சில் ஃபட்டாஃபட்னு ஒன்று இருக்கும், ரெடிமேடாகவே இருக்கும். அதில் 5 rupees நினைக்கிறேன். அது ஸ்ட்ரைட்டாக வாங்கி கூட நீங்கள் அந்த காலி ஸ்பேஸில் வந்து அப்படியே ஃபில் பண்ணிவிடுங்க. காஞ்ச பிறகு எகெயின் நான் அதுலேயே பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருவேன். அவ்வளோதான். லைட்டாக ஒட்டும். டால்கம் பவுடர் எதுவும் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. ஓகே, எனக்கு இப்போ அது கிடச்சிருச்சு. வச்சுட்டு இதில் அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் பண்ண போகிறேன். இந்த டென்ட்டை வந்து ஃபில் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இந்த ஹோல் அப்படியே தான் இருக்கும். இந்த ஹோல் எனக்கு வேணும், வயரிங்க்காக வேணும். அவ்வளோதான். இது ஒரு 10 to 15 மினிட்ஸில் காஞ்சிரும். காஞ்ச பிறகு இதில் வந்து பெயிண்ட் அடிச்சிட வேண்டியது தான். லைட்டாக அப்படி கை வச்சு ஸ்மூத் பண்ணிங்கனாலே அழகாக ஸ்மூதன் ஆகிடும். அவ்வளோதான். இந்த பேட்ச் பண்ணியாச்சு. இப்போ ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இது மேலே பிளாக் பெயிண்ட் அடிச்சுட்டு ஃபுல்லு பிளாக் பெயிண்ட் அடிச்சிடுறேன். தெரியாது, அவ்வளோ ஓட தெரியாது காஞ்சிச்சுன்னா. அவ்வளோதான். இது இந்த ஸ்டேஜ்லேயே இப்படியே வச்சுட்டு இது மேலே இது ஆக்சுவலி ஒரு கேக் பேஸ்க்கு வந்த பிளேட், கோல்டன் பிளேட் இது. ஸோ இது மேலே வச்சுட்டா கார்னர் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்படி தான் ஆக்சுவலி யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது இல்லாத இன்னொரு ஐடியா லைட்டாக இப்போது இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து உள்ள லைட் கனெக்ஷன் கொடுத்துட்டு இது வந்து டேபிள் லேம்ப் மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ இந்த ஜிஎம் இது லைட்டு, இது ஜிஎம்மில் வந்து ரெடிமேடாகவே கிடைக்குது இந்த மாதிரி. ஸோ இதை வாங்கிட்டு இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரூ லூஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டா நமக்கு அது ஒயர் மாத்திரம் கிடைக்கும். ஸோ இது உள்ளார நுழைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். again இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டேன். இதை வச்சுட்டு ஃபஸ்ட் இந்த ஒயர் அப்படியே உள்ளே வச்சுட்டு இந்த ஹோல்டர் ஒயர் வச்சுட்டு இந்த இதை வெளியில் அப்படியே எடுத்துருங்க.
ஸோ இந்த 1 by 1 எடுத்துடுங்க. அவ்வளோதான். எடுத்துகிட்டு மறுபடியும் இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த எக்ஸ்டென்ஷன் கேபிள் இப்போ இந்த வழியாக வந்துடும். இந்த ஹோல்டர் எடுத்து இந்த பல்ப் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். பண்ணியாச்சு. நான் இந்த பல்பை வந்து அடியில் வைக்கிறேன். இதில் ஏதாவது லிஃப்ட் பண்ணுறதுக்கு உள்ள ஏதாவது ஒரு 1 minute ஒயர் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடுறேன். வெறும் பல்ப் மாத்திரம் உள்ளே வைக்க போகிறேன். உள்ளே வச்சுட்டோன்னா உள்ளேருந்து லைட் மாத்திரம் வெளியில் தெரியும். இது உள்ள இந்த பல்ப் அழகாக லைட் இப்போ எரியும். வெளிச்சமாக இருக்குது. லைட் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது ஒரு ஃபிஷ் பவுல். ஆக்சுவலி ஃபிஷ் பவுல் இது வச்சுட்டு இது ஒரு ஃப்ரூட் ட்ரே, ஒரு கிறிஸ்டல் பவுல். அவ்வளோதான். நைட் லேம்ப் இஸ் ரெடி. இது நைட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இருங்க லைட் ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். கைண்ட் ஆஃப் நைட் லேம்ப். ஸோ அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான லேம்ப் ரெடி. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருளையே நம்ம ரீசைக்கிள் பண்ணிடலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இது பண்ணுறதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 1/2 hour to 1 hour தான் ஆச்சு. அந்த பெயிண்ட்டும் நம்ம வந்து நல்ல லிக்விட் ஸ்டேட்டில் இருந்ததுனால ஈஸியாக ஃப்ளோ ஆச்சு. இந்த ஸ்டென்சில் வைக்கிறது மாத்திரம்தான் கொஞ்சம் பொறுமையாக இருந்தது. இந்த லைட்டிங் ஒன்றும் பெரிய நேரம் ஒன்றும் எடுக்கலை நமக்கு. இந்த லைட் கனெக்ஷன்ஸ் கொடுத்ததும் ஒன்றும் நிறைய நேரம் எடுக்கலை. அவ்வளோதான். கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி இருந்தால் போகிறோம். எல்லா பொருளையுமே நம்ம யூஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Keep supporting us.